ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பரான சுவையான நண்டு வறுவல் தாங்க ரெடி பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா, பூண்டு, இஞ்சி, வெந்தயம், மிளகு, சீரகம், சோம்பு, இது தாங்க தேவைப்பட்டது. 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை தழை, 2 தக்காளி, 2 பச்சை மிளவா கீறி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மிளகு எல்லாம் இருந்துச்சிங்களா, அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணதில் பாதி அளவுக்கு எடுத்து அரைச்சிக்கலாம். மீதி பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாங்க. அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் அரைச்சிட்ருக்கோம். இப்போ பெரிய வெங்காயம் அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெந்தயம், சோம்பு இதெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க தாளிப்புக்கு. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்குற வரலையும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கணும் வெங்காயம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சு இல்லைங்களா, அதுவும் இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா மசாலாலாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சு இல்லைங்களா, அந்த விழுதும் இதிலே போட்டு வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் வதக்கணுவா அரைச்சி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், கரம் மசாலா அரை ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். தேவையான அளவு கல்லுப்பு இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி 2 கட் பண்ணி வச்சு இல்லைங்களா, அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கி விட்ருங்க. இப்போ நல்லா மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் இதிலே போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இது முழுகிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் நல்லா கிரேவி மாதிரி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு சூப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அது நல்லா வெந்து வந்த வாட்டி கொதி வரும் இல்லைங்களா, அப்போ ஒரு டம்ளர் எடுத்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நெஞ்சு சளி இதெல்லாம் கரைஞ்சிடும். இப்போ மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதித்து சுண்டி வரட்டுங்க. இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நல்லா சுண்டி வரணும். இந்த டைமில் சூப்பு வேணுன்னா நமக்கு எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சுண்ட விட்டுறலாங்க. ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வறுவல் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.